குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்று 12/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 29 வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதமை திதி மதியம் 2:56 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு துவிதியை திதி, மூல நட்சத்திரம் இரவு 10 மணி வரை. அதன் பின் பூராட நட்சத்திரம், சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10 to 12, ராகு காலம் மதியம் 1 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகன் காலை 9 to 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், சந்திராசிரமம் ரிஷபராசிக்கு சந்திராசிரமம். பொது பலன் குரு பகவான் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:54, அஸ்தமனம் மாலை 6:32, சந்திர உதயம் இரவு 7:40, அஸ்தமனம் நாளை காலை 6:34. ஒரு நாள் மேஷம். இன்றைய கிரக நிலவரம். மேஷம் அஸ்வினி நட்சத்திரம். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும், நல்ல தகவல் சேரும். பரணி நினைத்ததை நடத்தி முடிப்பீர். உழைப்பாளர் சங்கம் கடன் தீர்க்கும். கார்த்திகை வியாபார பிரச்சனை தீரும். தந்தை வழி உறவுகள் நல்வழிப்படுத்தும். ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரம். நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இருபடியாகும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். ரோகிணி வேலையில் இருந்த நெருக்கடி அதிகரிக்கும். மிருகசீரிடம் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள் ரிஷபராசி அன்பர்கள். மிதுனம் மிருகசீரிடம் நன்மையான நாள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருவாதிரை வாழ்க்கை வலையில் வாழ்க்கை துணையின் உதவியால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். திருவாதிரை புனர்பூசம் கூட்டுத் தொழிலின் லாபம் கூடும். கடகராசி அன்பர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். பூசம் ஆரோக்கியம் சீராகும். இழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆயில்யம் குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும். சிம்மம் மகம் உங்கள் முயற்சி எதிர்பாராத தடைகள் உண்டாகும். நட்பு வட்டம் விரிவடையும். பூரம் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய நேரடி பார்வை இருப்பது அவசியம். உத்திரம் பணியிடத்தில் நெருக்கடிகள் தோன்றும். குடும்பத்தினை அனுசரித்து செல்வது நல்லது. கன்னி உத்தரம் போராட்டங்கள் தான் வீண் பிரச்சனை தேடி வரும். அஸ்தம் தாய்வழி உறவுகள் உங்கள் முயற்சி வெற்றியாகும். சித்திரை உங்கள் முயற்சிகள் தள்ளி போகும். உடன் பணிபுரிபவர்கள் பகை உண்டாகும். துலாம் சித்திரை நட்சத்திரம். உங்களுடைய சிறிய முயற்சிகள் கூட இந்த பெரிய அளவில் லாபம் தரும். சுவாதி சகோதரர் உதவியாக இருப்பார்கள். விசாகம் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். விருச்சிகம் விசாகம் நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். அனுசம் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி தீரும். திட்டமிட்ட வேலைகள் செய்து முடிப்பீர். கேட்டை பணியிடத்தில் உங்கள் ஆலோசனை மதிப்பு அதிகரிக்கும். புதிய பாதை தெரியும். தனுசு மூலம் மற்றவர் செய்யும் விமர்சனங்களை இன்று நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். பூராடம் எதிலும் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உத்திராடம் எடுத்த வேளையில் உறுதியுடன் செயல்படுவது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மகரம் உத்திராடம் அலைச்சல் அதிகரிக்கும். நாள் வரவை விட செலவு கூடுதலாகும். திருவோணம் உங்களது முயற்சி இழுபறியாகும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கும்பம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அவிட்டம் கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சதயம் நீண்ட நாட்களாக இருந்த பணம் வரும். பூரட்டாதி பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மீனம் பூரட்டாதி நெருக்கடிகள் நீங்கி மனத்தெளிவுகள் உங்கள் செயலில் வேகமும் பரபரப்பாக. உத்திரட்டாதி குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். ரேவதி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் சரி செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். பொதுப்பலன் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். ரிஷபராசிகளுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். நெருக்கடி அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். உலகில் 16 கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர். உலகில் 10ல் 1 குழந்தை தொழிலாளியாக உள்ளது. இதில் 7.3 கோடியுடன் ஆப்பிரிக்கா முதலிடத்திலும் 6.2 கோடியுடன் ஆசியா 2வது இடத்திலும். குழந்தை தொழிலாளர் இல்லாத நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று ஐநா சபை நமக்கு வலியுறுத்துகிறது. தியானத்தில் ஈடுபடுங்கள். உள்ளமும் சிந்தனை வளர தினமும் தியானத்தில் ஈடுபடுங்கள். பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள் அல்ல,
உழைப்பும் வேணும், உண்மையும் வேண்டும், ஆன்மீகமும் வேண்டும். புகழ், கௌரவம், ஆதாயம் இவற்றின் மீதுள்ள பற்றுக்கள் விளக்குங்கள். கடவுளின் நாமத்தினை சொல்லுவதால் சித்தம் தெளிவடையும். மன தூய்மையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவிருக்காது. உண்மை பேசுவதை வாழ்வில் நமது தலையாய கடமையாக கொள்ளுங்கள். கொண்டக்கடலை மிகவும் நல்லது. உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தருவது. சத்தான உணவுகள். ஓகே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் அரம்பேரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். வைகாசி வியாழன். சேஷ்டபகுலம், அதிதி, திருஞான சம்பந்தர், குரு பூஜை, ஈஸ்டின் போட்டிருக்கோம். இன்று நாம் அறிவியல் இன்று வியாழக்கிழமை நாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். குருவுக்குரிய நாளே. நீங்கள் குரு பகவானாக நினைக்கின்ற நீங்கள் அந்த குரு பகவானாக நினைக்கின்ற ஒரு யாரை நினைக்கிறீர்களோ அன்றைக்கு வணங்குங்கள். அதாவது சத்யா, சாய்பாபா, ராகவேந்திரா, பெரியவா, நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ இன்றைக்கி குரு பகவானை. அப்படி யாரும் இல்லைன்னா ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் குரு பகவானை வணங்குங்கள். மஞ்சக்கண்ட கடலை மாலை வாங்கி கொடு. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை. அவ்வளோ ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை 6 மணிக்கு மேலே நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி குருவுக்குரிய ஏதாவது ஒரு இதை நான் சொல்லலாம். குருவுக்குரிய இது நமோஸ்து ஹேமாமுஜி பீடிகாயை நமோஸ்து, நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து, தேவாதி தயாபராயை நமோஸ்து, சாருங்காயுத வல்லபாயை நமோஸ்து. அதான் லக்ஷ்மிக்குரிய ஸ்தோத்திரத்தை நான் சொல்கிறேன். நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாய நமோஸ்து, ஸ்ரீ விஷ்ணு ரஷி சித்தாயை நமோஸ்து, லக்ஷ்மி கமலாயை நமோஸ்து, தாமோதர வல்லபாயை நமோஸ்து, காந்தியை கமலேஷனாயை நமோஸ்து, பூத்தியை புவன பிரத்யை நமோஸ்து, தேவாதி அர்ச்சிதாயை நமோஸ்து, நந்தாத்மஜ வல்லபாயை சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதானி விபவாணி சரோர்ஹாஷி வந்தனானி துரோதரஹா துரிதாஹரநோத்யதானி மாமேவ மாதர நிசம் கலயந்து மான்யே யத் கடாச சமுபாசனா விதி சேவகஸ்ய சகலார்த்த சம்பத சாந்தனோதி வசனாங்க மானசை திவாம் முராரி ஹிருதயேஸ்வரியம் பஜே சரஜிஜ நிலையே சரோஜகஸ்தே தவளதராம் சுககந்த மல்ய சுபே பகவதி ஹரியவல்லவே மானோங்ய திரிபுவன பூஜீகரி பிரசீத மஷ்யம் திக்கஸ்திபிகி கனக கும்ப முகாவர்ஸ்ருஷ்ட சத்வாகினி விமலசாரு சலாப்லுதாங்கி பிராத்தர் நமாமி ஜெகதாம் ஜனனி நிமே சேஷ லோகாதி நாத ஹிருக்னீம் அமிர்தாப்தி புத்ரிம். இது லக்ஷ்மி ஸ்தோத்திரம். நீங்கள் இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யுங்க. கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையை போற்றி காதல ஓடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பூவும் மாலை விளையாடும் தோழி போற்றி கண்பட்டார் இல்லாதான் பக்குவம் அறிவாய் போற்றி படிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி விண்முட்டும் நாணம் பெற்ற வேதநாயகியை போற்றி வேயிறு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி. அதனால் இன்றைக்கி நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையில் நீங்கள் செய்யுங்க. நம்மளுடைய செல்வாக்கு கூடும், அமைதி, நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி.
இன்னைக்கு அறிவியல் துறையை பொதுவாக சிறிய நட்சத்திரங்கள் சிறிய கோள்கள் தான் சுற்றி வரும். ஆனால் சூரியன் நிறைவில் வெறும் 25% உடைய என்னும் சிறிய நட்சத்திரத்தை சனியை விட சற்று பெரிய கோள் ஒன்று சுற்றி வருகிறது கண்டறியப்பட்டுள்ளது. ஓகே. ஓம் லக்ஷ்மி நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நமது ஓம் நமோ நாராயணாய நமோ நமது ஓம் நமோ நாராயணாய நமோ நமது.